ஒரு ராஜா நான் ராமராஜ்யம் அமைக்க போறேன், ராமரை மாதிரி ஆட்சி செய்ய போறேன். ஒரு காக்கா சிரிச்சிருக்கு, நீ எல்லாம் ராமர் மாதிரி ஆட்சி செய்ய முடியுமாப்பா, ராமராஜ்யம் அமைக்க முடியுமா ஏன்னு கேட்டிருக்காரு. நாளைக்கு உன்னுடைய அமைச்சர்கள் 4 பேரை என் கூட அனுப்புன்னு. இப்ப 4 அமைச்சர்களும் காக்காயோட போறாங்க. மறுநாள் இந்த காக்கா ராஜா கிட்ட கேட்டுச்சு, அமைச்சர்கள் உங்ககிட்ட என்ன கொடுத்தாங்க? என்கிட்ட 2 முத்துக்கள் கொடுத்தாங்க. காக்கா சிரிச்சிருக்கு, 32 முத்துக்களை நான் எடுத்து கொடுத்தேன், 2 தான் உன்கிட்ட கொடுத்துருக்காங்க, மத்ததெல்லாம் அவங்க திருடிட்டாங்க. ராஜா சொல்லியிருக்காரு, அப்படியா, ஏமாற்றுபவர்களா என்கிட்ட இருக்காங்க. காக்கா கேட்டுச்சு, நீ யோக்கியமா? அந்த 2 முத்த மக்களுக்காகவா நீ செலவு பண்ண? அதையும் மகாராணி கிட்ட எல்லாம் கொடுத்த, நீ யோக்கியமான்னு கேட்டது. இந்த 32 முத்துக்கள் எப்படி வந்தது தெரியுமா? ஒரு பெரிய ராஜா தன்னுடைய மகளின் திருமணத்திற்கு அழைப்பதற்காக ராமரிடமும் சீதையிடமும் 32 முத்துக்களை கொண்டு வந்து நீட்டினார். நாங்கள் உங்கள் திருமணத்திற்கு வந்து விடுகிறோம், ஆனால் இந்த பரிசெல்லாம் தேவையில்லைன்னு 2 பேரும் அதை நிராகரிக்க அந்த அரசர் என்ன செய்வதுன்னு தெரியாம அந்த தட்டை அப்படியே அரண்மனையினுடைய வாசல்ல வச்சுட்டு போனார். அடுத்தவர்களுடைய பொருள் என்று சொல்லி மக்களும் அதை தொடவில்லை, யாரும் இதை தொடவில்லை. அந்த 32 முத்துக்களும் அங்கேயே இருந்து மண் மூடி இத்தனை காலமாக அது ஒரு புற்றாக மாறி இருந்தது. அதைத்தான்ப்பா உங்க அமைச்சருக்கு காமிச்சேன். அந்த 32 முத்துக்கள்ல எல்லாரும் திருநது போக 2 தான் உங்ககிட்ட கொடுத்தாங்க. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்று அரசர்கள் நினைத்த காலம், மக்கள் நினைத்த காலம் ராமராஜ்யம். அடுத்தவர் பொருளுக்கு அரசரே ஆசைப்படக்கூடிய இந்த காலம் ராமராஜ்ய காலமாக எப்படி மாறும்னு அந்த காக்காய் கேட்டதான். அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கும்போதுதான் ராமராஜ்யம்.